வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் சாமி கும்பிடுக்கு தைச்ச என் பொண்ணுக்கு இந்த அழகான காட்டன் சாரியில் அசத்தலான ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட்டு சாலு எல்லாம் ஒரே சாரியில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டருக்கு அதாவது உயரம் பார்த்துக்கோங்க. நீங்கள் உயரம் பார்த்துட்டு அந்தளவுக்கு நம்ம பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாலுக்கு வந்துட்டு 2ஆக கட் பண்ணி தான் நான் எடுத்தேன். அதனால் 1.25 மீட்ரு சாலுக்கு எடுத்துக்கிட்டு அது சென்டரில் வந்துட்டு நமக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி பார்டர்னால சென்டரில் கட் பண்ணிவிட்டு நான் நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு சால் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்ட்ரு வந்து நமக்கு சிங்கிள் பார்ட்ரு வந்து சின்னதாக தான் இருக்குது. அதனால் மேலே இருக்க நம்ம பார்டரும் சேர்த்து இந்த மாதிரி பெருசாக நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இல்லை அமுக்கு தையல் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதை கரெக்டாக வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த கீழே வருதுல கொஞ்சம் ஒயிட்டு, அதை வந்து நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த ஸ்கர்ட்டுக்குனாவே நமக்கு பெரிய பார்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து சைடில் வந்து கொஞ்சம் மடித்து தைச்சிட்டு நீங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து நான் 16 இன்ச் வச்சுருக்கேன். அப்போ அந்தளவு வர வரைக்கும் நம்ம சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா அயன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃப்ளிட்ஸ் வச்சாச்சு. நான் லைனிங் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் சன் கிரேப்பில். இப்போ சரியாக இருக்குது. 15.5 இன்ச் இருக்குது. அதுவே போதுமானதான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கீழே இறக்கி போட போகிறது கிடையாது. கொஞ்சம் மேலே ஏற்றி தான் போட போகிறோம். அதனால் சரியாக வருது. 15.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 16 வைக்கலான்னு தான் எடுத்தேன். சரி கரெக்டாக வந்தது. சரி அதனால் வச்சு பார்த்தேன் பாப்பாவுக்கு. சரியாக இருக்கவும் நான் அப்படி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து உள்ளே வந்து சன்கிரேப் கொடுத்துக்கலாம். 2 மீட்ரு எடுத்திருக்கேன். அதுக்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணி அப்படியே ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த கீழே வந்து கரெக்டாக அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் விட்டு கட் பண்ணோம் இல்லையா, உயரம் பார்த்துட்டு அது அப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி பார்டரு உங்களுக்கு ரொம்ப அகலமாக வேணும் அப்படின்னா 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ உள்ளே வந்து நம்ம சன்கிரேப் வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே மதிப்பாக வந்து நம்ம சென்டரில் தையல் போட்டிருக்கோம்ல, அது வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இங்கிட்டும் ஈவனாக நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இதுக்கு வந்து பட்டி அடிக்கிறதுக்கு வந்து நமக்கு சாரியில் வந்து மிச்சமே இல்லை, கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சன்கிரேப்பில் நான் வந்து கேன்வாஸ் கொடுத்து சன்கிரேப்பில் அடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூட நமக்கு மிச்சம் ஆகலை, கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள், 32 இன்ச் இருக்குது. இந்த அளவுக்கு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 33 இன்ச் வச்சு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இப்போ சன்கிரேப்பில் ஒரு சைடு வந்துட்டு கரையை மடித்து தைச்சிருக்கேன். இப்போ மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணிடலாம். கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு அமுக்கு தையல் போடுறேன். கீழே வந்துட்டு கரையை மட்டும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் பட்டி வந்து நல்லா கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து திருவிழாவுக்கு வந்து நிறைய தைச்சனால, எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தான் நிறைய தைச்சனால அவசரமாக தைச்சேன் நான். அதனால் வந்து கரெக்டாக நம்ம சாரீ வந்து தண்ணியில் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன். மிஷின்லேயே தான் வச்சு இன்றைக்கி எல்லாமே வெட்டி காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம பட்டி அடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு
கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிக்காத சாரீ இருந்துச்சுன்னா கூட நம்ம பசங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்கலாம். இது வந்து புதுசாக தான் நான் சின்னாலப்பட்டியில் வாங்கினேன். வாங்கி சும்மா ஒரு டைம் தண்ணியில் அலசி போட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வாங்கினாங்கன்னா சுருக்கம் இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணியில் அலசி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடிப்பக்கம் கொடுத்து ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மேலே திருப்பி நம்ம வந்து கரை வந்து மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு அயர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா அயர்ன் பண்ணலை, டைம் இல்லை அதுக்கு. சும்மா ஓரளவுக்கு, ஏன்னா வந்து இது நம்ம மடிப்பு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பொறுமையாக அயர்ன் பண்ணணும். ஆனால் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இருக்க தைச்சப்போ வந்துட்டு எனக்கு டைம் இல்லை. இப்போ வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். ஆனால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. நல்லா பெரிய பொண்ணுங்களே போட்டாவே வந்துட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம இப்போ 2 சைடும் வந்து 3 மடித்து ஓடுத்தையில் போட்டுட்டு அதை அப்படியே ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரேன், 2 பக்கமும் நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு. அது கரெக்டாக சென்டரில் வச்சு தையல் போட்டு வாங்க. நல்ல கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் போடலாம், ஒரு திருவிழாவுக்குனாலும் போடலாம், கோயிலுக்கு எதுக்கு போட்டிங்கனாலும் இந்த ட்ரெஸ் வந்து செட் ஆகிக்கோங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சுட்டு இது வந்து சைடில் வந்து தையல் போட்டுக்கலாம். தனித்தனியாக கூட போட்டுக்கோங்க, லைனிங் தனியாக இது தனியாக போடுங்க. இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம் மேல் உயரத்துக்கு. நான் வந்து 16 இன்ச் வைக்கிறேன் உயரம். ஏன்னா அவசரத்தில் வெளியில் போட்டு வெட்ட முடியல, அதனால் உள்ளேயே போட்டு வெட்டுறேன் நான் மிஷின் மேலேயே. இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்குங்க. இப்போ உயரம் பார்க்கலாம். 16 இன்ச் வச்சுக்கோங்க. சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து டபுள் லைனிங் தான் கொடுக்குறேன். என்னென்னா வந்துட்டு நமக்கு முந்தியில் வர்றது கிளாத்து தான் வைக்க போகிறோம். அது கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். இப்போ சைடில் வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கீங்க, யூஸ் சேஃபாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச்சுங்க. ஆம்கோல் வந்து 7 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணியிருக்கேன், நெக்கு வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது முன்னாடி நெக் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்டார் நெக் வர மாதிரி போட்டிருக்கேன் நான். ஆம்கோல்லேருந்து கீழே வந்து நம்ம 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரியோட ரேட்டு வெறும் வந்து 550 ரூபா தாங்க. ஆனால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் நமக்கு 1500 ரூபா மதிப்புள்ள ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக கிடச்சி. ஆனால் வந்து இந்த மாதிரி கடையில் கிடைக்குமா ஃபிட்டா அப்படின்றது வந்தது டவுட்டு தான். ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்டார் நெக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பேக் சைடு நான் வேறு எந்த டிசைனும் வைக்கலங்க. நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ போட் நெக் தான், கீழே நெக் எக்ஸ்ட்ரா ஒரு நெக்கு கூட வைக்கலாம். இது வந்து நமக்கு அதாவது வந்து ஸ்கர்ட் அண்டு டாப் மாதிரி இருக்கும் இது. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட் நெக்குக்கு ஒன்றும் டிசைன் பண்ணலை. 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது கீழே வந்து அளவு வச்சேன்னா சரி ஏதாவது ஒரு நெக் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு அப்புறமா விட்டுட்டேன் நான். ஏன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து திலகம் ஷேப்பில் கீழே ஒரு நெக் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு வரைஞ்சேன். அப்புறமா சரி வேணாம், இது மட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு விட்டாச்சு. உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி வந்துட்டு நெக் டிசைன் வரைஞ்சி பேக் சைடு வைக்கலாம் நாட்டு வச்சு. இப்போ இதை கட் பண்ணியாச்சுங்க. இது வந்து முந்தி பகுதி நமக்கு அந்த பார்டர் போக 16 இன்ச்சு வந்து இருந்தது கரெக்டாக. அந்த பார்டரை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அந்த பார்டரை தான் நம்ம கைக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 3 பார்டரை வந்து ஜாயின் பண்ணி நம்ம கைக்கு லென்த்துக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு எல்லாமே மெரூன் கலராக இருக்கணும் மேலே அப்படின்றதுக்காக இந்த பார்டரை வந்து அப்படியே தனித்தனியாக நம்ம கீழே எப்படி ஸ்கர்ட்டுக்கு ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி கைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நான் சைடில் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே கைக்கு வந்து பார்டர் மட்டும்தான் வரும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து லைனிங் வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது முந்தி மட்டும்தான் வரும் நமக்கு. நான் அதுவே பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசம். அது ஒயிட் அண்ட் மெரூனுக்கே சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். அதாவது இந்த சின்ன கோடு வந்து இந்த மாதிரி குறுக்கால வர மாதிரி, இந்த பெரிய லைன் வந்து நேராக வர மாதிரி வச்சுருக்கேன். கொடுத்துட்டு நம்ம வந்து கழுத்துக்கு மட்டும் அந்த ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம் சன்க்ரேப்பில். லைட்டாக இழுத்து கொடுங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தைக்க தெரிஞ்சால் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி தைச்சு போடுங்க. இப்போ இது வந்து நம்ம மடக்கி குட்டியாக சன்னமாக பைப்பிங் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ஃப்ரில் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் நான். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த கார்னர்ட்டு நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வளைச்சி கொடுத்து நம்ம வந்து நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்துலலாம் இந்த மாதிரி வந்துட்டு போடுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் போடலாம். நம்ம வந்து காஸ்ட்லியாக பட்டு சாரி வாங்கி இது பண்ணுறதுக்கு இது வந்து வெறும் 400 500 கிடைக்குது. அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கி தைச்சி போட்டாலும் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம போட்டுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உள்பக்கமாக நான் ஹெம்மிங் பண்ணி போகிறேன். நான் 2வது தையல் வந்து அமுக்கு தையல் போடாமல் ஹெம்மிங் பண்ண போகிறேன்.
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். ஆம்கோல் பைப்பிங் வந்து உங்களுக்கு வேணும்னா வைங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் நம்ம வந்து ரவுண்டாக அப்படியே தையல் போட்டுடலாம். நமக்கு கொஞ்சம் ரெடிமேட் மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கை போடும்போது சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறேன் நான். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதை பொறுமையாக உருட்டி கொடுங்க. இப்போ கை எடுத்திருக்கேன் நான். நம்ம வந்து 10.5 இன்ச்சு வைக்க போகிறேன் நான். 12 இன்ச்சு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கீழேயும் மேலேயும் கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். 10.5 இன்ச்சு வரும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சரியாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு முன்னாடி கை வந்து நம்ம குழஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி முந்தியில் கட் பண்ணோம் இல்லையா பார்ட்ரு, அது வந்துட்டு 3ஆக வந்து இப்போ கீழே மேலே ரெண்டு பார்ட்ரு வரும் இல்லையா, ஒன்றையும் வந்துட்டு 3ஆக மடித்து கட் பண்ணிக்கலாம். இது 3ஐயும் ஒன்று போல் நமக்கு வர மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இது ஜாயின் பண்ணது தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படியே மடித்து அந்த கரெக்டாக வச்சு இந்த மடித்து மேலே அமுக்கு தையல் அப்படி போட்டுட்டு வந்துடலாம். அமுக்கு தையலுமே கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா சுத்தமாகவே நமக்கு தையல் போட்டது தெரியாது. குட்டக்கை வேணும்னா இது 2 பார்டருமே போதும் தான். நான் நம்ம நீளமாக வைக்கிறனால 3 பார்டர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இப்போ கை முடிச்சு வச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்துட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் வந்து ஒரு 5.5 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு கீழே ஓரம் மட்டும் அடிச்சுட்டு நம்ம அந்த குட்டி பாப்பா அவங்களுக்குலாம் ஃப்ளிட்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி அடையாளப்படுத்தி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. அடையாளம்னா வந்துட்டு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஈவனாக நம்ம கைக்கு இதுக்கெல்லாம் கொடுப்போம்ல, ஸ்கர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஈவனாக கொடுத்துட்டு வாங்க. இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம சைடு ஓப்பன் வர்றதுக்காக கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் நீங்கள் வைக்க வேணாம். இது வரைக்கும் தைச்சிட்டு அந்த ஒயிட் கலர் மட்டும் சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அமுக்க தையல் போட்டுருங்க. மேலே வந்து 2 பக்கம் 4 பக்கமே, முன்னாடி 2 பக்கம் பின்னாடியும் 2 டாட் போட்டுருங்க. அதாவது நம்ம ஸ்கர்ட் அண்ட் பாவாடை தைப்போம் இல்லையா, டாப்பு, அதே மெத்தடு தான் இதுவும். பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிற மாதிரி தான் இதுவும். அதனால வந்துட்டு டாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கை எல்லாமே நான் தான் சொன்னலாம் அவசரமாக தைச்சேன்னு சொல்லிட்டு, நான் ஜாயின் பண்ணுறதுலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி. அடுத்து இதே மாதிரி தைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே நீட்டாக சொல்லி தந்துடுறேன்.
இப்போ இந்த மாதிரி வந்துட்டு டாப்பு ஸ்கர்ட்டும் போட்டுக்கலாம். இதுவுமே ஒரு அழகாக தான் இருக்கும். இது பேக் சைடு. கை வந்து எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி சால் போட்டு போட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாக, அதாவது வந்து சுடிதார் மாதிரி ரொம்ப சூப்பராக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.